தமிழக தேர்தல் தரவுகள் பகுப்பாய்வில் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது தேமுதிக என்று சுருக்கமாக அழைக்கப்படும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கடந்து வந்த பாதை, தமிழக அரசியலில் அந்த கட்சி ஏற்படுத்திய தாக்கங்கள், அதன் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் தற்போதைய நிலை என்ன என்பது பற்றிய விரிவான அலசலை இப்போது பார்க்கலாம். எம்ஜிஆர், ஜெயலலிதாவை போன்று திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் நிறுவிய தேமுதிக தொடக்கத்திலேயே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. வெகு விரைவிலேயே திமுக, அதிமுக என்ற இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்த தேமுதிக தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2006 சட்டமன்ற தேர்தலில் 232 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தேமுதிக சுமார் 27,64,000 வாக்குகளை, அதாவது 8.38% வாக்குகளை பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி முதல் தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதம் மற்ற பெரிய கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்தது என்றே கூறலாம். இந்த தேர்தலில் கட்சி தலைவர் விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்ற போதிலும் திமுக, அதிமுகவுக்கு வலுவான மாற்று என்ற பிம்பத்தை வாக்காளர்கள் மத்தியில் தேமுதிக ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தேமுதிக தனித்தே களம் கண்டது. 39 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 31,26,000 வாக்குகளை, அதாவது 10.08% வாக்குகளை பெற்ற தேமுதிகவின் வளர்ச்சி பிற கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. இத்தகைய சூழலில் வாக்குகள் அதிகம் பெற்றாலும் அவை சீட்டுகளாக மாறாததால் 2011ஆம் ஆண்டில் தேமுதிக தனித்து போட்டியிடும் தனது யுக்தியை மாற்றி முதல் முறையாக கூட்டணி அரசியலுக்குள் புகுந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 இடங்களில் போட்டியிட்டது. சுமார் 29,03,000 வாக்குகள், அதாவது 7.88% வாக்குகளை பெற்று 29 தொகுதிகளை கைப்பற்றிய தேமுதிக அந்த தேர்தலில் வெறும் 23 இடங்களை மட்டுமே பெற்ற திமுகவை பின்னுக்கு தள்ளி தமிழக சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. இதுவே தமிழக அரசியல் வரலாற்றில் தேமுதிகவின் உச்ச நிலையாக இருந்தது. அதன் பிறகு 2014 மக்களவை தேர்தலில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிகவுக்கு 20,78,000 வாக்குகள் கிடைத்தன. வாக்கு சதவீதம் 5.19 ஆக இருந்தது. ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. பின்னர் 2016 சட்டப்பேரவையில் 104 தொகுதிகளில் போட்டியிட்டு 10,34,000 வாக்குகளை பெற்ற போதிலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலை தொடர்ந்தது. கட்சியின் வாக்கு சதவீதம் 2.39% குறைந்தது. அதன் பிறகு பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்து 2019 தேர்தலில் 4 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிகவால் ஒரு இடத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. சுமார் 9,29,000 வாக்குகளை மட்டுமே அக்கட்சியால் பெற முடிந்தது. அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 60 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிகவுக்கு வெறும் 2 லட்சம் வாக்குகளே கிடைத்தன. ஒரு காலத்தில் சுமார் 30 லட்சம் வாக்குகளையும் 29 சட்டமன்ற தொகுதிகளையும் கைப்பற்றிய தேமுதிகவுக்கு கடைசியாக போட்டியிட்ட 2021 சட்டமன்ற தேர்தலில் 1% வாக்குகளை கூட பெற முடியாமல் போனது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக போட்டியிட்டது. அந்த தேர்தலில் சுமார் 11,28,000 வாக்குகளை பெற்று வாக்கு சதவீதத்தை 2.61% உயர்த்தி கொண்டது. தமிழக அரசியல் வரலாற்றில் இத்தகைய ஏற்ற இறக்கங்களுடன் பயணித்து வரும் தேமுதிக தற்போதைய சூழலில் எந்த கூட்டணியில் சேர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. தேமுதிகவின் வாக்கு வங்கி எந்த கட்சியின் வெற்றி தோல்வியையும் தீர்மானிக்கும் அளவுக்கு வலிமையாக இல்லாததால் அக்கட்சிக்கு அதிக இடங்களை ஒதுக்கவோ வலிந்து கூட்டணிக்கு அழைக்கவோ திமுக, அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தாவேகாவுடன் சேருவது பற்றியும் தேமுதிக தலைமை தீவிரமாக சிந்தித்து வருவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கூட்டணிகளில் அதிகபட்சமான இடங்கள் கிடைக்கும் கூட்டணிக்கே தேமுதிக செல்லும் என்பது அரசியல் நோக்கர்களின் மிக எளிமையான கணிப்பாக உள்ளது. முரசின் முழக்கம் மீண்டும் ஓங்கி ஒலிக்குமா அல்லது மெதுவாக தேய்ந்து மறைந்து விடுமா என்பதற்கான விடை 2026 தேர்தல் முடிவுகளில் இருந்தே தெரிய வரும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தேர்தல் பகுப்பாய்வு குழு.